ஏண்டா தாவேக்கா பொறுக்கீங்களா? நீங்க போயிட்டு சாவுல போயிட்டு உங்க வீட்டுல யாரோ செத்துருப்பாங்களே அவங்க அந்த பாட்டு போடுங்கடா. உங்க விஜய் உயிரின வரவான்னு போடுங்கடா. ஏண்டா பொறுக்கி நாய்களா? ஏண்டா உங்களை அசிங்கமா இல்ல? சோறு சாப்பிடுறீங்க, என்ன சாப்பிடுறீங்க? உன் தலைவன் என்னடா பண்றான்? ஏன்னா கண்டிக்க மாட்டானா உங்களை? அந்த அறிவு இருக்காடா? ஏண்டா கோயில்ல போறாங்க, அதாவது இந்த மைக் வந்து எதுக்கு வச்சுக்கான்னு பாத்தீங்கன்னா, யாராச்சும் காணா போயிட்டா இல்ல பொருள் எதுவும் தொலைஞ்சிட்டா அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மைக்கு. அந்த மைக்கை புடுங்கி போன்ல வந்து இந்த பாட்டை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க அவனுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த காவல்துறையினர் இவங்களை பிடிச்சி கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. இது என்ன அநியாயமாகுது? இது புரிஞ்சுங்களா? நாங்க எதுக்காக இந்த அளவுக்கு, ஏன்டா நீங்க டிவிகே பத்தி பேசுறீங்க, ஏன் விஜய் பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்கல்ல, இதுக்காக தாங்க பேசுறோம். இந்த காலேஜ் போற பெண்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப என்ன பண்றாங்க, இந்த அணில் குஞ்சுங்க போயிட்டு நைசா விசில் அடிக்கிறானுங்க. அந்த பொண்ணு திரும்பி பார்த்து முறைச்சு சிரிச்சுன்னா விட்டுறானுங்க. முறைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நாங்க டிவிக்கு ஓட்டு போடுறோம் விசில் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாறு பண்ணிடுறானுங்க. தயவு செய்து இந்த மாதிரி பப்ளிக்ல எவனாச்சும் பண்ணானா அவனை கூப்பிட்டு செவுல்ல அடிங்க. செவுல்ல அடிச்சுட்டு அங்கேயே வந்து போலீஸ்க்கு போன் பண்ணி புடிச்சு கொடுங்க. தயவு செய்து சொல்றேன், இது ரொம்ப வந்து மோசமான ரொம்ப மிகப்பெரிய ஒரு அட்டுழியத்தில் இருக்கானுங்க இந்த தாவேக்காவை சார்ந்த பொறுக்கிகள். இவங்களும் பொறுக்கிங்க, இவங்க உண்மை சொல்றேன், பொறுக்கிங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு சொல்லாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கோவளம்க்கு அடுத்து திருவடந்தையூர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு இருந்துச்சு. அது மாநாடுன்னு சொல்ல முடியாது, அதாவது இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒன்றை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செஞ்சிருக்குன்னே சொல்லாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா BLA 2, அதாவது கட்சியால் அப்பாயின்மெண்ட் பண்ண BLA 2 இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி பட்டறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது பாத்தீங்கன்னா பெரும் அளவுல கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் வந்து அதை கலந்துக்கிட்டாங்க. சோ அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. சோ இதுதான் வந்து ஒரு முன்னோட்டமா வச்சு வந்து நடத்திருந்தாங்க. அங்க வந்து திரளான வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கலந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த பூத்துல வேலை செய்பவர்கள், அது யாருன்னு பாத்தீங்கன்னா BLA 2, BDA, BLC, அப்புறம் பாத்தீங்கன்னா BYO அவங்க வந்து கலந்துருந்தாங்க. சோ வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் பேர் வந்துட்டாங்க. வந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் இருக்கைகள், முதலாவது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இருக்கைகள் வந்து கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்தும், ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு நேரம் உட்காரணும்னு சொல்லிட்டு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மேல அவங்க வந்து உட்காரும். சோ அதற்காக வந்து அவங்களுக்கு தண்ணீர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நாங்க நேற்றே வந்து அந்த வீடியோல சொல்லியிருப்போம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சிறப்பான நிகழ்வு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் போறதுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாத்ரூம் வரும், ஆண்களுக்கும் சரி வரும், அவங்க போவாங்கல்ல. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வந்து கழிவறைகள் வந்து இங்க கட்டப்பட்டு இருந்துச்சு. சோ எல்லாமே இங்க பக்கா, உங்களுக்கு அங்க என்ன இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக பாத்தீங்கன்னா எனக்கு இதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்காக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10ல இருந்து 15க்கு மேற்பட்டோர், அதாவது பாத்தீங்கன்னா அவங்க தான் ஆர்கனைசர்ஸா போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த ஆர்கனைசரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி இவங்க தான் பொறுப்பு. அவங்க எந்திரிச்சு போக தேவைன்னா தண்ணீர் பாட்டில் பத்தலைன்னா உடனடியாக வந்து கொடுக்கணும், இல்ல பிஸ்கெட் இல்ல ஸ்நாக்ஸ் எடுத்துருந்தாலும் உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முழு பொறுப்பும் ஒப்படைச்சு அவங்களாம் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. சோ திஸ் இஸ் நாட் மாநாடு, இது என்ன பயிற்சி பாசறை. யாருக்கு? BLA 2க்கு. BLA 2 என்னென்னலாம் வேலை செய்யணும் அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று வந்து பேசியிருந்தாரு. அவர் பேச்சுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படின்னா அந்த கீழே உட்காந்துட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா அதாவது நம்ம என்னெல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன் நான் பார்த்தேன் அவர் பேசும்போது அங்க பின் டிராப் சைலன்ஸ், அவங்க பேசுறது கை தட்டு மட்டும் தான் தட்டிட்டு கரகோஷங்கள் பண்ணினாங்க தவிர வந்து வேற எதுவுமே அன்வான்ட் டாக்ஸ் வந்து அங்க எதுவுமே போல. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இங்க வந்து கீழ்ப்படிந்து ஒழுக்கத்தோட கேட்டிருந்தாங்க. இதுல ஆச்சரியத்தக்க விஷயம் இதெல்லாம். ஏன்னா முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெளிவா சொல்லியிருக்காரு, BLA 2 வேலை என்ன, உன்னுடைய டார்கெட் என்ன. அதாவது பாத்தீங்கன்னா டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. டார்கெட் ஒவ்வொருத்தருக்கும், அதாவது BLA 2 என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு, உங்களுடைய பூத் சராசரியா நீங்க எடுக்க வேண்டிய ஓட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, வாங்க வேண்டிய ஓட்டு நம்ம 353 ஓட்டு நீங்க கண்டிப்பா வந்து வாங்கிருந்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா வெற்றி பெறுவோன்றத சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு பூத்திலையும் 350க்கு மேல வந்து ஓட்டு நீங்க வாங்கிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஒவ்வொரு பூத்துக்கும்
நாம செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு பூத்துக்கும் 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிவிடலாம். இது கரெக்டா டார்கெட் பிக்ஸ் பண்ணி பண்றது. இதுதான் ஒரு கட்சிக்கு, அதாவது பவள விழா பாப்பான்னு சொல்றாங்களே, டேய் இவங்கெல்லாம் அதாவது பாத்துங்க, அது கரெக்டா அந்த ஓட்டு கணிப்போட சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இது பண்ணிருப்பாங்க, அனலைஸ் பண்ணிருப்பாங்க. நீங்களாம் வந்து மோதுறீங்க. இப்ப வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு டார்கெட், தனிநபருக்கான ஒரு டார்கெட்டும் கொடுக்குறாங்க. அதாவது தனிநபருக்கு என்ன கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே உங்களால 42 பேர் ஓட்டு போட்டாகணும். இந்த தேர்தல்ல நம்ம கட்டாயம் 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம வாங்கியாகணும் என்று சொல்லி இருந்தேன். இதை சாத்தியப்படுத்தி காட்டுவது உங்களுடைய பொறுப்பு. இதை எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 40-50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்குங்க. சக்சஸ்ஃபுல்லா செஞ்சாலே வெற்றி உறுதி. பக்காவா இன்ச் பை இன்ச்சா வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பக்காவா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு டீச்சர், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர், நம்மளுக்கு நமக்கான பிடித்த ஆசிரியர்களா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஆசிரியர் இந்த சொன்னா நான் கேட்பேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆசிரியர் தான் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பாத்தீங்கன்னா பக்காவா சொன்ன நின்னுட்டு அது என்ன, அவங்களுக்கு என்ன சொன்னா எந்த வகையில புரியும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாரு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொன்னும் சொல்லியிருந்தாரு. அதாவது இது வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட வந்து வச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேரை பார்த்தா அவர் சொல்றாரு, நான் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன், நான் கழகத்துக்காக நான் முதலமைச்சர் ஆனா கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஓய்வே கிடையாது, நான் தொடர்ந்து வேலை செய்வேன், என்னுடைய சக்திக்கு மீறி நான் இன்றளவும் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற வார்த்தை சொல்லும் போது அங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் ரொம்ப வந்து ஒரு நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாம தேர்தல் வேலைகளை எப்போ தொடங்கிட்டோம். என்னை தினம் நீங்க செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தினமும் எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை சந்திப்புகள், எத்தனை ஆய்வுகள், ஓய்வே இல்லாமல் நான் உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இயக்கத்துடைய தலைவரா நான் பொறுப்பேற்றுக்கும் போது சொன்னேன், என் சக்தியையும் மீறி நான் உழைப்பேன் என்று சொன்னேன். சொன்னபடியே உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் மட்டுமா உழைக்கிறேன்? இங்க மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாலும் சரி, நிர்வாகிகளாலும் சரி, பூத் அளவில் இருக்கக்கூடிய நீங்களும் சரி, ஓய்வு இல்லாம தான் உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் எந்த கட்சியும் இப்படி வேலை செய்யாது. இப்படி நாம் உழைக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் நம்பர் 1 இருக்கு. ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாங்க. தலைவா அதெல்லாம் இல்ல தலைவா, நாங்க இருக்கிறோம், நாங்களே வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரை சொல்றாரு, நான் மட்டும் வேலை செய்யறேன், மாவட்ட செயலர் வேலை செய்யறாரு, அப்புறம் நிர்வாகிகள் வேலை செய்யறாங்க, தொண்டர்கள் வேலை செய்யறாங்க, அதே போல பாத்தீங்கன்னா பூத் நிர்வாகிகள் வந்து இரவும் பகலாம ஓய்வின்றி வேலை செய்யறாங்க, நீங்க வேலை செய்யுங்க. அதே போல இந்த கூட்டணி விஷயத்துல நீங்க வந்து எதுவும் தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, அது என்னுடைய வேலை. நீங்க என்ன பண்ணணும், உங்களோட வேலை என்ன, ஓட்டு வாங்கணும், பூத்துல எப்படி வேலை செய்யணும், அதை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளா, அதாவது பக்காவா வந்து தெளிவா சொல்லிட்டாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. நீங்க பாத்துருப்பீங்களா, அதாவது பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் திட்டங்களை பத்தி பேசும்போதும் சரி, அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் பேசும்போதும் சரி, அவர் வரும்போது என்ட்ரி கொடுக்கும் போதும் சரி, பாத்தீங்கன்னா அந்த துண்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு துண்டு வந்து கொடுத்துட்டாங்க, எல்லாருமே வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அந்த துண்டை வச்சு சுத்தம் போது பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சிவப்புன்ற ஒரு கலர் பாத்தீங்கன்னா அங்க அப்படி பரவிச்சுங்க. அது வேற லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. உண்மையா சொல்லிட்டுனா செம்மையா இருந்துச்சு. நான் மிகவும் ரசித்த மண்டல பயிற்சி பாசறைனா இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். இதுவரை எந்த கட்சியும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் அங்கு உள்ளவர்களை எந்த அளவுக்கு வரவேற்கணுமோ வரவேற்று பக்காவா பண்ணியிருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அங்குள்ள காவல்துறையினருக்கு எனக்கு மிகுந்த ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட கோவப்படாம எப்படி வந்து தொண்டர்களை ஹேண்டில் பண்ணுமோ அதை ஹேண்டில் பண்ணி கரெக்டா பாத்துட்டாங்க. அங்குள்ள வேலை செய்த அனைத்து காவல்துறையினருக்கும் எனது நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 2 நாட்களாகவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பாரிஸ்ல நடந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசுங்க, அங்க வந்து திமுக குண்டர்கள் வந்து அராஜகம் பண்ணாங்களே, தாவேக்காரரை அடித்தாங்களே, அதை பத்தி பேசுங்க, இது நியாயமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னடா இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மாலாம் பேச மாட்டோம். அதாவது பக்காவான தகவல்கள் அங்குள்ள காவல்துறை நண்பர்கள் சார்ந்தவர்களும் சரி எல்லாருமே கேட்டு விசாரிச்சு வந்து பார்த்தா
ஆனா இந்த மாதிரி நடிப்ப ஊர் உலகத்துல பார்த்ததுடா. யோ 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 பா, நடிப்பு கட்சின்றத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க. எங்களுக்கு நடிக்கத்தாங்க தெரியும். அதாவது விஜய் சொல்லிடுவாப்பல, பக்கா ஆக்டிங் பண்ணுங்க, உங்களுக்கு நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிடுவாப்பல எலெக்ஷன் முடிஞ்ச பிறப்பு. அதனால வந்து இதுங்க பண்ற ஆக்டிங் ஒன்னொன்னும் தாங்க முடியல. அதாவது இப்ப இவங்க ஒரு ஆயுதத்தை வந்து கையாண்டுருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடுடா போயிட்டு அது திமுக வந்து இருக்கிற எதுனா ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, இல்ல வந்து அவங்களும் வந்து எதுனா ஓட்டு கேட்க போனாலும் சரி, என்ன பண்றாங்க, இவங்களும் அங்க போயிட்டு சண்டை வலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கேவலமா ஈடுபட்டு இருக்காங்க. டே, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா மக்கள் கிட்ட பேசி ஓட்டு கேட்கிற வழியை பாருங்க. இந்த துக்கரவா எல்லாம் பண்ணீங்கன்னா அசிங்கப்பட்டு தான் போவீங்க. அதாவது பாரிஸ்ல நடந்த சம்பவத்துக்கு வரேன். அங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இந்த தற்கூரிங்க என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியல. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து நடத்துறாங்க பாத்தீங்களா, அதாவது கணக்கு எடுத்து அங்க ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி விஜய் வந்து சிஎம் ஆக்குறாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பாரிமுனை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, உள்ள போறாங்க. ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியாக்குள்ள போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்க, 1 2 3 எத்தனை பேருமா, 5 பேரா, சரி உங்க வீட்டுல யாரு விஜய் இருக்கா, அவங்க பேர் சொல்லுங்க, அவங்க ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு கேட்டு இந்த மாதிரி வந்து சர்வே எடுக்கிறாங்களாம். இதுதான் நடந்திருக்கு. சர்வே எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்குள்ள வந்து திமுகவை சேர்ந்த திமுக அபிமானிகள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க போயிருக்கிறாங்க. போயிட்டு போனவொடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப மாற்று கட்சிக்காரர் உள்ள வந்தா நம்ம என்ன சொல்லுவாங்க, யாரு சார் இல்ல சார் திமுக தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அங்க நடந்திருக்கு. அங்க உள்ள பெண்களை வந்து பேசியிருக்காங்க. பேசுறதுக்கு நீங்க எப்படி, நாங்கதான் இங்க வந்திருக்கல, நீங்க திமுகன்றீங்க, ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, அது கொடுக்க மாட்டீங்களா, சரி யாரு உங்க வீட்டுல இருக்கலாம் கூப்பிடுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். அதாவது அவங்க வீட்டுக்குள்ள பூந்து இவனும் கேக்குறதான், யாரு நீங்க வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்களேப்பா, நான் தனியா போயிருக்கேன்ப்பா, நானும் என் பொண்ணு மட்டும் தான் இருக்கோம், நீங்க வந்து என்ன இந்த மாதிரி அராஜகம் பண்ணீங்க, டிவி கேக்கு ஓட்டு போன, அது ஏன் விஷயம் நான் போட இல்ல, அதெல்லாம் கிடையாதுங்க, நீ ஓட்டு தான் அப்பான்னு சொல்லிட்டு அராஜகம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து வார்த்தை முட்டை. இங்க உள்ள தாவேக்கா பொறுக்கிகள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெண் என்றும் பாராமல் எட்டி வச்சிருக்கானுங்க. கதவு தட்டினாங்க, அத்துமீறி கொஞ்சம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் வீட்டு உள்ளலாம் வராதிங்க, நான் தனியா இருக்கேன், உள்ள வராதிங்க அப்படின்னு சொன்னேன். டவுல் போட்டுன்னு வராங்க சார் டிவி கேக்கு. வந்தவனையும் எத்தனை பேர் வீட்டில் ஆம்பளை பொம்பளைங்க இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க, ஆதார் கார்டு கேட்குறாங்க, ஜிபே நம்பர் கேட்குறாங்க, ஜிபே நம்பர் இருந்தால் சொல்லுங்கன்னு. சார் இதெல்லாம் எதுக்கு சார் நீங்கள் கேட்குறீங்க, வீட்டில் யாருமே இல்லை, நான் ஒரு லேடிஸ் தான் இருக்கிறேன், இத்தனை பேர் வந்து எதுக்கு கேட்குறீங்க, ஒரு 7 3 லேடிஸு 4 ஜென்ஸு. சரி அதுக்கப்புறம் கேட்க அவங்க என்ன பண்ணிட்டான், ரொம்ப வாக்குவாதம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. சார் எங்களுடைய ஓட்டு உரிமை, நாங்கள் எந்த கட்சிக்கு போடுறோமோ அதுதான் நாங்கள் போடுவோம், நீங்கள் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஓட்டு போடலன்னா வேறு மாரி ஆகிடும், உங்களை என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஓட்டு போட்டு தான் ஆகணும்ன்ட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. ஓட்டு வாங்காதப்பவே இவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னா, இவர் ஆட்சி வந்துட்டாருன்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, பெண்களுக்கு நாங்கள் கேட்குறோம். இன்னமும் எங்களால் ஏந்துக்க முடியல சார், வயிற்றுலேயே எட்டி விட்டான் சார் ஒருத்தன், ஆப்ரேஷன் பண்ணி 2 3 மாதம் தான் ஆகுது. நீ யாரு, நீ யார், நீ எதுக்கு வருவ, என்னப்பா ஒரு பொதுமக்கள் வந்து கேட்குற, என்னப்பா இந்த மாதிரி பண்ணுறேன்னா, போலீஸ் பண்ணு, நீ யாருக்கு பண்ணு, டிவிக்கே தான் நீங்கள் ஓட்டு போடணும், நீங்கள் எதுக்கு ஓட்டு, அதை டிவிக்கே ஓட்டு போடணுமா, விஜய்க்கு தான் நீங்கள் ஓட்டு போடணுன்றாங்க. வந்து உனுங்க பிடிச்சி தள்ளி விட்டானுங்க சார், மாரில் அப்படியே குத்தி விட்டானுங்க, என்னால் முடியல சார் எனக்கு. இவனுலாம் யார் தைரியம் குத்துதுல வர, அவன் தலைவன் வந்து மைக்கை போட்டு பேசிட்டு இருக்கான், தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். என்ன அயோக்கிய பசங்க நீங்க. இது வந்து நடந்திருக்கு, இந்த பெரிய ஒரு பஞ்சாயத்து நடந்து ஒவ்வொரு வீட்லயும் பண்ணிருக்கானுங்க. ஒரு 2 3 வீட்டுல நடந்த உடனே பாத்தீங்கன்னா வெளியே சவுண்ட் கேட்ட உடனே பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் சேர்ந்தவங்க நீ யாரு உள்ள பேச சொல்லிட்டு அங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க. அவ்வளவுதான் பேச்சு நடந்திருக்கு. அதுக்கு என்ன ஆக்டிங்னா, நீங்க ஒரு வடிவேல் படம் நீங்க பாத்திருப்பீங்களா, அதாவது பாத்தீங்கன்னா அந்த வண்டி வரும்போது பாத்தீங்கன்னா முன்னாடியே போய் கீழே விழுந்துவானுங்க பாருங்க, நீங்க பாத்துறீங்களா, அந்த அதே மாதிரிதான், அதே மாதிரி அடிக்கவே இல்ல, எதுவுமே பண்ணவே இல்லை, அடிச்சுக்கலாம், ஐயோ அடிச்சுட்டாங்க சொல்லி ஊரு கூட்டி கும்மானம் போட்டு அங்க ஆளை செட் பண்ணிட்டாங்க. சண்டே ஆகும்போது சொல்லிட்டு கரெக்டா கேமரா எடுத்து அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டு திமுக தாக்கிட்டாங்க. நான் கேக்குறேன்டா, தாக்குனாங்கல்ல, ஒரு காயத்தை காட்டு, ஒரே ஒரு காயத்தை காட்டு, முடிஞ்சா காட்டுங்க. என்ன இது அநியாயம் பண்றீங்க நீங்க, நடிங்களா, ஆனா இந்த அளவுக்கு உன் தலைவனுக்கு மேல நடிக்காதீங்கன்னா பாவீங்களா. அதாவது நம்ம சிடிஆர் நிர்மல் குமார் விஷக்கொலிவி
விஷக்கொல்லியோ விஷ பாம்பு. அந்த பாம்பு வந்து பேசுது இந்த மாதிரி திமுக குண்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண் என்று பாராமல் வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க, அதனால வந்து அவங்க ஐசியூல வந்து சேர்த்திருக்கோம். அந்த ஐசியூல யாரை சேர்த்தாங்க தெரியுமா? இந்த பெண் இந்த பேசுறாங்க பாரு, இவங்களை தான் சேர்த்துக்கிறாங்க. 5-6 பேர் அந்த சைட்ல போறப்ப அவங்கள சுற்றி வளைச்சு அவங்கள வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி, அவர் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாம கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்து இப்ப ஐசியூல இருக்கு. கேட்கல, அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் அவங்க நடந்துக்கிறாங்களே. நாங்க பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லி கூட யாருமே காதுல வாங்கல. ரொம்ப எங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி வலிச்சாரு. அப்பயே நாங்க சொல்றோம், நாங்க சர்வே எடுக்கலங்க, ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம், நீங்க எதுக்கு வாலண்டியரா வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு காக்கா தூக்குல இருக்காங்க. நாங்க சர்வே தான் சார் எடுக்க போனோம், நாங்க வேற எதுவும் தப்பு கூட பண்ணல. அவங்க என்ன பாத்தீங்களா இந்த பெண் எவ்வளவு ஒரு டுபாகூர் வேலை காட்டுது. இந்த பொண்ணு நீங்க பேசிக்கிறது என்ன பேசுறாங்கன்னா, அதாவது இந்த பக்கத்துல என்ன சொல்றாங்க, நாங்க வந்து சர்வே எடுக்க வரல, ஜூஸ் குடிக்க வந்தோம், அப்போ அந்த டைம்ல வந்து திமுக வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு இங்க ஒரு ஆக்டிங். இந்த பக்கம் வந்து நாங்க சர்வே எடுக்க தான் வந்தோம், ஆனா வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சர்வே எடுக்கிறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கின? வீடு வீடா போயிட்டு சர்வே எடுக்கிறதுக்கு உனக்கு எவன் பர்மிஷன் கொடுத்தாங்க? முதல்ல நீ சர்வே எழுமா, அதாவது மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாம எடுக்கணும். நீ உள்ள பூந்து அராஜகம் பண்ணிக்கின்னு அயோக்கியத்தனம் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி இருந்தா எப்படி இது? ஏடா பக்கா அதாவது பாருங்க, ஃபுல் ரவுடிசம் பண்றானுங்க. இப்போ ஓட்டு தான் போட்டாகணுமா, இல்லைன்னா வந்து மிரட்டுவானுங்களாமா. இது என்ன? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தயவு செய்து உஷாரா இருங்க பெண்களே, தயவு செய்து நீங்க உஷாரா இருங்க. உங்க வீட்டுக்குள்ள யாரும் உள்ள விடாதீங்க. யாருன்னா உள்ள வந்து இந்த மாதிரி வந்தாங்கன்னா தயவு செய்து போலீஸ்க்கு உடனடியா கால் பண்ணுங்க. போலீஸ்க்கு உடனடியா கால் பண்ணி இவங்களை புடிச்சு கொடுங்க. இவங்க சும்மா கிடையாது, இவங்க நீங்க ஏதாச்சும் எதிர்த்து பேசினா உள்ள போய் சண்டை போடுவாங்க இவங்க. ஏன்னா இவங்க வந்து அரசியலுக்கு கட்டுப்படுத்த, அரசியல் என்னன்னு தெரியாது, ஒரு கட்டுப்பட்டவர்கள் இல்ல, கட்டுப்பாடு இல்ல. இப்ப வந்து எப்படின்னா விஜய் பத்தி தப்பா பேசினா வந்து என்னென்ன சோசியல் மீடியால வந்து அசிங்கமா திட்டுறானுங்களோ, அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் எதனா சொன்னா அவங்கள வந்து அசிங்கப்பத்தி அனுப்புறானுங்க. அசிங்கப்படுத்துறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பசங்க கேட்கறானுங்களா. நீங்க தயவு செய்து பயப்படாதீங்க. நீங்க வந்து பெண்களே, தமிழ்நாட்டு பெண்களே, தயவு செய்து சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வந்து வந்தாங்கன்னா, அந்த விஷக்கிருமிகள், தற்கூரிகள், விசிலடிச்சாங்க குஞ்சுகள் வந்தாங்கன்னா தயவு செய்து உடனடியாக வந்து காவல்துறைக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க, இந்த மாதிரி அசிங்கமா பேசுறாங்க, இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிடுங்க. விடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கே மிக பெரும் ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு மிக பெரும் ஆபத்தா வந்து விளங்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மைங்க. உஷாரா இருக்கணும். இவங்க பண்ற அரசியல் எல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா மக்களை தேடி நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லி ஓட்டு வாங்கல. இவனுங்க என்ன பண்றாங்கன்னா திமுக சண்டை வலிக்கிறதுக்காக வேணும்னு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. தயவு செய்து உஷாரா இருங்க. எவனும் வந்து நீங்க பாருங்க உள்ள போய் திருடி கூட போயிடுவானுங்க. பெண்களே நீங்க உஷாரா இருங்க. இவனுக்கிட்ட தான் நம்ம தப்பிக்கணும். இருக்கிறது மோசமானவனுங்க சினிமாக்காரனுங்க. இவ்வளவு சினிமா பார்த்து வந்தவனுங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. விஜய் என்ற ஒருத்தர் சினிமா நடிகர் இருக்காரு, உச்ச நடிகர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன நடிச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? அண்ணன் இதெல்லாம் பண்ணுவாரு, படத்துல மட்டும் தான் நடிச்சிட்டு இருக்கீங்க, படத்துல நடிச்சது அப்படின்னு நிஜத்திலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரான்னு சொல்லிட்டு நல்லா புடா விடுவானுங்க. தயவு செய்து நீங்க உஷாராருங்க. படித்த பெண்களே, படித்த இளைஞர்களே, தயவு செய்து உலா வந்தா செருப்ப கழட்டி அடிங்க, செருப்ப கழட்டி அடிங்க, தொடப்ப கட்டையால் அடிங்க, விசில புடிங்கி ஒடிச்சு போடுங்க. நான் சொல்றேன், ஏன்னா வந்து விசில ஊதி ஊதி நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டு இருக்கான். காதுல எல்லாம் ஊதி போறானுங்களா, காதுல ஊதுறானுங்க, அவங்க பின்னாடி போனா விசில் அடிக்கிறானுங்க. இந்த காலேஜ் போற பெண்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப என்ன பண்றாங்க, இந்த அணில் குஞ்சுங்க போயிட்டு நைசா விசில் அடிக்கிறானுங்க. அந்த பொண்ணு திரும்பி பார்த்து சிரிச்சுன்னா விட்டுறானுங்க. முறைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நாங்க டிவிக்கு ஓட்டு போடுறோம், விசில் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா பண்ணிடுறானுங்க. தயவு செய்து இந்த மாதிரி பப்ளிக்ல எவனாச்சும் பண்ணானா அவனை கூப்பிட்டு செவுல்ல அடிங்க, செவுல்ல அடிச்சுட்டு அங்கேயே வந்து போலீஸ்க்கு போன் பண்ணி புடிச்சு கொடுங்க. தயவு செய்து சொல்றேன், இது ரொம்ப வந்து மோசமான ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அட்டுழியத்துல இறங்கியிருக்கானுங்க இந்த தாவேக்காவை சார்ந்த பொறுக்கிகள். இவங்க பொறுக்கிங்க, இவங்கெல்லாம் உண்மை சொல்றேன், பொறுக்கிங்க. தயவு செய்து நம்பாதீங்க, இந்த விஜயை நம்பாதீங்க, இந்த விஜயை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லங்க. ஒண்ணு இல்ல, இவருடைய உதவியாளர், அதாவது மேலாளர், அந்த மேனேஜர் இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 வருஷம் கூட ஒர்க் பண்ணவர். நான் சொல்லங்க, 10 to 5 வருஷம் ஒர்க் பண்ணவர். அவர் என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து, அதை என் அண்ணனை நினைச்சுக்கோங்க, என்ன அப்பாவை நினைச்சுக்கோங்க, தயவு செய்து விஜயை நம்பாதீங்க, அவர் எதுக்குமே உதவி பண்ண மாட்டாரு, நீங்க வந்து உங்களுடைய காசை செலவு பண்ணாதீங்க. எது அவருடைய மேலாளர் சொல்றாரு, காசு செலவு பண்ணாதீங்க, எதனா தோத்துட்டாருன்னா அவர் கண்டிப்பா வெளிநாட்டுக்கு ஓட்டுருவாரு, அவர் தோல்வியை தாங்கி கொள்ளும் வந்து தைரியம் அவருக்கு கிடையாது, அவர் நம்பாதீங்க, எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா சொல்லிட்டாரு.
விஜய் எதுவுமே செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கே தெரியும், எக்ஸப்ட் தீஸ் தற்கூரிகள். அதனால தயவு செய்து நான் சொல்ல, இந்த வீடியோ நீங்களே பாத்துக்கோங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து விஜயை நம்பாதீங்க, நம்பி ஏமாறாதீங்கன்றத வந்து நான் கட்டன் ரைட்டா வந்து சொல்லிக்கிறேன். சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா விசில் அடிச்சாங்க, விசில் அடிக்காதீங்க, இதை வந்து நீங்க பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கை வந்து கொடுத்துட்டு போனார் இல்லையா. சோ வந்து இது வைரல் ஆச்சு. எதுக்காக விசில் அடிக்கூடாதுன்னா, இந்த விசில் அடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா யாருன்ற ஒரு அடையாளம் தெரியாம போகுது. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த விசில் அடிக்காதீங்க, ஏன்னா ஊர் ஃபுல்லா விசில் சுத்திட்டு இருக்கானுங்க. சோ அதுக்காக தான் ஒரு குப்பை வண்டி தான் தெரியாம போயிடல, அதுக்காக வந்து நீங்க மைக்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, தற்குறி டாய்லிஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 50 பேரை கூப்பிட்டு வச்சுக்கின்னு எல்லார் வீட்டிலையும் போயிட்டு விசிலாச்சின்னு போறானுங்க. இது என்ன, இது நாகரிகமா? இது அநாகரிகம் தானே. ஏன்னா பப்ளிக் நியூஸஸ் பண்றீங்க, ஏன்னா உங்க சின்னத்தை சேர்க்க சொன்னா உன் சின்ன வந்து ஐயோ திருட்டு நாய்ங்க வந்துச்சு போய் எல்லாம் உசாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் யோசிக்க வேண்டியதாகுது. பப்ளிக் நியூஸ்ன்றா வயசானவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, எதனா ஒண்ணு ஆய் போச்சுன்னா யாரா பொறுப்பு உங்களுக்கு எல்லாம்? ஏன்னா இந்த வீடியோ பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு மோசமான பிஹேவியர், 1 நம்பர் ஒஸ்ட் பிஹேவியர் நீங்க பாருங்களேன். சிவகங்கையில் தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்திய விசிலை திமுக கவுன்சிலர் பறித்து குப்பையில் வீசிய நிலையில் அதே வார்டில் தாவேக்கவினர் தங்களது கட்சி சின்னமான விசிலை வீடு வீடாக சென்று வழங்கினர். குப்பை சேகரிப்பதற்காக வரும் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் தங்களது வருகையை தெரியப்படுத்தும் வகையில் விசில் ஊதி வந்தனர். விசிலுக்கு பதிலாக ஒலி எழுப்பும் வகையில் ஒலி பெருக்கியை திமுக கவுன்சிலர் ஆயுப் கான் வழங்கியிருந்தார். இவனுங்க திருந்த மாட்டானுங்க. ஓட்டு கேட்கறது எப்படி தெரியாது, பப்ளிக் கிட்ட போய் சின்னத்தை ரீச் பண்றதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாம ஒன்லி பப்ளிக் நியூஸ் அவர் சொல்லிட்டாராம், அதனால வந்து நாங்க யாருன்னு காட்டணுமா? காட்டதான் போறாங்க, வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 மாசம் தாங்க, உங்க கட்சியே இருக்காதுங்க, நான் சொல்றதை கேளுங்க, நான் ஓப்பனா சொல்றேங்க. இந்த சோசியல் மீடியால கம்பு சுத்திக்கின்னு அது சுத்திக்கின்னு அப்படியே ஆபாசமா பேசின்ற தற்கொலைகளே தயவு செய்து சொல்றேன், திருந்திடுங்களா. இல்லனா தயவு போட சொல்றேன், உங்க விஜய் நான் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடிதான் போட முடியும், இல்ல ஸ்டிக்கர் ஓட்ட முடியும். வரமாட்டார், ஓடுவார், ஓடிக்கொண்டே இருப்பார். ஓடுறதுல ஒரு பழக்கம் கிடையாது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல ஓடினார், ஞாபகம் இருக்காது, விழுப்புரம் ரன். அதே போல பாத்தீங்கன்னா நேத்து ஒரு சம்பவம், அங்கேயே வந்து ஒரு செருப்படி, அது ஒண்ணு இல்லைங்க. அதாவது பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ஊழியர்களா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கோரிக்கை வச்சுட்டு ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க வச்சுங்களேன். அங்க வந்து எவனோ வந்து போயிருக்கான் போல, போயிட்டு பார்த்துட்டு அவங்க தலைவர்கிட்ட சொல்லிக்கிறான் போல, அந்த மாவட்ட செயலர் யாரோ ஒருத்தவன்கிட்ட போய் சொல்லி, தலைவா செம்ம கண்டென்ட் கட்சி தலைவா, நம்ம வந்து அங்க வந்து போராட்டம் நடத்துறானுங்க, அங்க போயிட்டு நம்ம உள்ள பூந்து நம்ம தான் எல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுத்துட்டு ஒரு பக்கம் ஒன்று கிரியேட் பண்ணலாம் தலைவா சொல்லுவானே இவரு, ஹே சூப்பர்ரா, கூட்டா நம்ம 10 பேரை கூட்டுங்கடா, எல்லாத்தையும் விசில கொடுங்கடா, நம்ம போறேன்டா, போயிட்டு அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்டா சொல்லிட்டு நல்ல எல்லா கேமரா எல்லாத்தையும் வச்சிங்களா, எல்லாம் அங்க இருந்து சுத்தி ரீல்ஸ் எடுக்கும் மாதிரி பக்காவா செட்டிங் போட்டுக்கிறாங்க சுத்தி. அதாவது 10 போன்ல வந்து ரெடி பண்ணி பக்கா நடந்து போறது, இப்படி வருது, இந்த லெப்ட் ரைட் ரெடி பண்ணி வச்சுட்டு உள்ள போறாங்க. கிட்ட போன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா ரொம்ப நன்றி, நீங்க வராதீங்க, உங்களோட ஆதரவு தெரிவிங்க, ஒரு அறிக்கை விடுங்க, அது போதும், நீங்க வந்து இங்க வந்து உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இங்க வந்து எங்களை யூஸ் பண்ணிக்காதுங்க, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி அமிச்சவனையும் அவங்க மூஞ்சி வெந்து போச்சு. இதுதான் அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன டாஸ்க்கு நீ ஆதரவு கொடுக்க போற, என்ன தெரியும் உங்களுக்கு, அதனால தெரிஞ்சுக்கோங்கடா. நீங்களாம் வந்து பாப்பா குழந்தைங்க, உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது மத்தவங்க போராட்டத்திலயோ மத்தவங்க கோரி கலந்துக்கு. ஏன்னா நீங்க வந்து டெபாசிட் வாங்க கூட மாட்டீங்க, அந்த மாதிரி கட்சியா இருக்க போறீங்கன்றது வந்து அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் உங்களை கிளம்பு காத்து வரட்டும் சொல்லி அமிச்சாச்சு. அதனால இப்பயாவது தெரிஞ்சுங்க, அரசியல் கள நிலவரது தெரிஞ்சுங்கடா. சோசியல் மீடியால அதிகமான லைக் வருது, ஷேர் வருது, கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் பண்ண முடியாது. அதுல சப்ஸ்கிரைபர் அதிகமா ஏத்திக்கிட்டு வேணா அதுல சம்பாதிக்க தான் முடியும், தவிர உங்களால பப்ளிக் கிட்ட ஓட்டு வாங்க முடியாது. புரியுதா? எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருப்பான்னு சொன்னீங்களா, எவன் வீட்லயும் விஜய் கிடையாது. விஜய் இருந்தா அந்த ஊர் விளங்காது. பொதுமக்கள் ஏதாவது கஷ்டம் இருந்தா போயிட்டு சாமி கிட்ட வேண்டினாவது தன்னுடைய வந்து கஷ்டம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு
பல கஷ்டத்தோட எங்கெங்கெந்தோ சிலவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஒரு கோயிலுக்கு போன்னு வச்சுங்களேன், காசு சேர்த்து வச்சு போவாங்க. இல்ல குடும்பத்தோட வந்து ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணா போவாங்க. ஸோ வந்து பழனி மாபெரும் கோயில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா என்ன பாட்டு ஒலிக்குதுன்னு பாருங்க. பழனி கோவிலில் அத்துமீறி தமிழக வெற்றி கழகத்தின் பாடல் ஒலிக்கவிடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். இது அநியாயம். இது என்னங்க? இதெல்லாம் அநியாயத்தின் உச்சம். ஏண்டா தாவேக்கா பொறுக்கீங்களா? நீங்க போயிட்டு சாவுல போயிட்டு உங்க வீட்டுல யாராவது செத்துருப்பாங்களே, அவங்க அந்த பாட்டு போடுங்கடா. உங்க விஜய் உயிரின வரவான்னு போடுங்கடா. ஏண்டா பொறுக்கி நாய்களா? ஏண்டா உங்களை அசிங்கமா இல்ல? சோறு சாப்பிடுறீங்க, என்ன சாப்பிடுறீங்க? உன் தலைவன் என்னடா பண்றான்? ஏன்னா கண்டிக்க மாட்டானா உங்களை? அறிவு இருக்காடா? ஏண்டா கோயில்ல போறாங்க, அதாவது இந்த மைக் வந்து எதுக்கு வச்சுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, யாராச்சும் காணா போயிட்டா இல்ல பொருள் எதுவும் தொலைஞ்சிட்டா அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மைக்கு. அந்த மைக்கை புடுங்கி போன்ல வந்து இந்த பாட்டை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க அவனுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த காவல்துறையினர் இவங்களை பிடிச்சி கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. இது என்ன அநியாயமா இருக்குது? இது புரிஞ்சுங்களா? நாங்க எதுக்காக இந்த அளவுக்கு, ஏன்டா நீங்க டிவிகே பத்தி பேசுறீங்க, ஏன் விஜய் பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்கல்ல, இதுக்காக தாங்க பேசுறோம். இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தணுங்க இவங்க கிட்ட இருந்து. இதெல்லாம் விஷம். அதாவது உங்க வீட்டுல இந்த மாதிரி விஷத்தன்மை வாய்ந்த நபர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி திருத்துங்க. தொடர்பு கட்டல போட்டு அடிங்க. ஓப்பனா சொல்றேன், இது திருந்தாது. தமிழ்நாட்டையே சீரழிக்கக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தோம்னா டிவிகே தான். படித்த இளைஞர்கள் உசரா இருக்கான். சில அறகுறைங்க தான் வந்து இந்த மாதிரி தற்கொலைத்தனமா சுத்திட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆணவத்தின் உச்சம் இது. பழனி கோயில்ல இந்த பாட்டை போடுறானே, அவெல்லாம் என்ன நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பேன். டேய் நான் கேட்க, நல்ல குடும்பத்துல பிறந்தானீங்களாண்டா? நல்ல குடும்பத்துல பிறந்தாடி போடுங்களானீங்க பாட்டு? ஏன்னா கோயில்ல போயிட்டு பாட்டு போடலாமா? அவன் டே எவ்வளவு கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வருவான் தெரியுமாடா? உங்களுக்கு எல்லாம் மனுஷங்களா? நீங்க மக்கள் துன்புறுத்துறீங்களா? நீங்க டார்ச்சர் பண்றீங்களா? நீங்க தற்கொலைங்களா?